நேர் அனைவருக்கும் காலை வணக்கம். பாசிட்டிவ் பாலகுரு என்னத்தையா பாசிட்டிவ் பேசுகிறாருங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. இனிமேல் தான் அதை பற்றியெல்லாம் வரும், பாசிட்டிவ் பற்றி வரும் நிறையா இனிமேல். சரி, பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அந்த நேர்மறை சிந்தனையை எப்படி வளர்த்துக்கிடணும், அது எப்படி அதிலேருந்து இது எதிர்மறை சிந்தனையிலேருந்து தப்பிக்கணும், அதெல்லாம் பாருங்கள். இப்போ இது ஒரு உதாரணம், ஆப்போசிட்டாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. நெகட்டிவ் இது, ஆனால் ஒரு நெகட்டிவில் பாசிட்டிவாக அதை திங்க் பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள். என்னென்னா, எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது. அந்த விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு மட்டும் ஸ்டெப்பு பின்னாடி வைப்பாங்க, அதுதான் வெற்றிம்பாங்க. மற்றதெல்லாம் முன்னாடி போகணும். ஹாக்கியா, ஃபுட்பாலா, எது எடுத்தாலும் முன்னாடி ஓட்டப்பந்தயமாக முன்னாடி ஓடணும், தடை ஓட்டமாக அதுக்கு முன்னாடி ஓடணும். ஆனால் இது மட்டும் ஸ்டெப்பு பின்னாடி வைக்கணும். அது என்னது? கயிறு இழுக்கும் போட்டி. கயிறு இழுக்கிற போட்டியில் 2 குரூப்பாக இருக்கிறவங்க அந்த கயிறை இழுத்து பின்னாடி தான் போவாங்க. அப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ ஒரு நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவ். எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கதை, சின்ன உதாரணம். வேறு நம்ம முடிஞ்ச அளவு இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட ஒதுங்கி இருக்கணும், அவங்கள அவாய்ட் பண்ணணும். யார் யார் பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்களோட இருந்தோம்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு சின்ன சின்ன உதாரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சிறுவில்லிபுத்தூரில் ஒரு வகையான அணில் இருக்குது, ப்ரௌன் அணில், ப்ரௌனாக இருக்கும். அந்த செண்பகா தோப்பு அங்கே அந்த மாதிரி தோப்புகளில் இருக்குது. அது தோப்பில் உள்ள எல்லா பழங்களையும் தின்னு தீர்த்துடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இப்படி எல்லா பழத்தை திங்குது இந்த உயிரினம் தேவையா இந்த நாட்டுக்கு அப்படின்னு நினைப்போம். அது நெகட்டிவ் தாட். ஆனால் அது என்ன செய்யுது, அந்த பழத்தெல்லாம் தின்னுட்டு அந்த விதைகளில் கொட்டைகளை மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடிடும். திருப்பி அது பெரிய பெரிய மரமாக எல்லாத்துக்கும் பழங்கள் கொடுக்குது ஜனங்களுக்கு. அப்போ அது பாசிட்டிவ். அதுவும் இறைவன் படைப்பில் எந்த உயிர் எதுவுமே தேவையில்லை, இதனால் அக்கிரமம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கும். அதை நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது எல்லாம் தெரியும். ஆனால் அன்பர்களே, முடிஞ்ச அளவு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.